படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா that is 50 movies you should see before you die அப்படின்லாம் போடுறாங்க. நாம் வாழ்நாள் முடிப்பதற்குள் 50 ஐயா எனக்கு 10 எங்க ஐயா மணிவரையே எனக்கு 10 நிமிஷம் நீங்க சொல்லிருக்கீங்க. தயவு செஞ்சு நடுவுல வந்து நிக்காதீங்க ஐயா. ஆமா என்னுடைய 10 நிமிடத்தை யாரும் எடுக்க கூடாது. 10 நிமிஷமே கம்மி. சரி இந்த செல்வம் படத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அப்படி நடிச்சிருப்பாரு. அந்த கதை கரு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதுல ஒரு 4 பாட்டு மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல அதாவது மனைவி வந்து சந்திக்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. ஏதோ ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கருப்பு வளையல வேற போட்டு விட்டுருவாங்க அம்மா. நீங்க எல்லாம் அப்ப சிறுபிள்ளையா இருந்திருப்பீங்க. எனக்கு வந்து 62 வயசு ஆகுது. அதனால நல்லா அதை பார்த்தவனால இப்ப அழகா உங்களுக்கு சொல்றேன். 1966ல வந்த படம். அப்புறம் தான் எனக்கு போய் காட்டினாவே நீங்க. ஆனா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படங்க. மனைவியே பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. யாரு அம்மாவே சொல்லிடுறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, தெரிஞ்சுக்காம கார் எடுத்துட்டு போறாரு. அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது இந்த பாட்டு பின்னாடி வந்து கேஆர்ஜி அம்மா தான் அவங்க தான் மனைவி. அந்த மனைவி வந்து அந்த கார் பானட் மேல அப்படி படுத்துட்டு இருக்காங்க. கேஆர்ஜி அம்மா இதுக்கு கேட்கணும் எவ்வளோ வழியில இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க. அப்ப இந்த பாட்டு வருது. எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா எனில் உன்னை காணவா. அதுல ஒரு லைன் அந்த லைன் அப்பெல்லாம் பாட்டு நாங்க அவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது அந்த வரிகள் எல்லாம் அவ்வளவு கண்ணியமா இருக்கும். இப்ப என்ன நிகழ்ச்சி, என்ன ஒரு மன உணர்வோட அவர் போயிட்டு இருப்பாரு. மனைவி வந்து இப்ப வந்து அவங்க முகத்தை கூட சரியா பார்க்கல, பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப போறாரு. எவ்வளவு கண்ணியமா இத கவிஞர் எழுதியிருக்காரு. அவருடைய முகத்தை நீங்க பார்க்கணும். தழுவாத தேகம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தணல் மீது குழுவோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு அப்படின்னு போவார் பாருங்க. அந்த வண்டி ஓட்டும் போது